ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். हम वास्तविक में प्रभु के उपस्थिति में आए हैं, कितने धन्य लोग हैं। நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான். हाँ, हम परमेश्वर की उपस्थिति में हमेशा दिखाई देना ये कितने बड़ा सौभाग्य की बात है। எப்பொழுதும் அவன் தேவனுடைய சமூகத்துல காணப்படுவது எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம். प्रभु हमको उससे हमसे प्रेम करता है, इसलिए उसके समुख में वो लेके आता है। ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அதனால அவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறார். आज हम थोड़े समय परमेश्वर के वचन से कुछ सच्चाई को जानेंगे। இன்றைக்கு நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்து சில சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். 4 या 5 वचन से मैं बातें करूंगा, उसको ध्यान से सुनना। स्वर्ग का घर किस प्रकार की स्वभाव से बनता है। அவன் 4-5 வசனத்துல நான் சொல்ல போகிறேன் எப்படி நம்மளுடைய வீடு அமேன் காக்கட்டும். स्वर्ग में आपके लिए मेरे लिए जो भवन बनाया जा रहा है वो सुंदर भवन है, लेकिन वो सुंदर भवन ईंट और सीमेंट और पत्थर से नहीं है, आपकी और मेरे हृदय के उत्पन्न होने वाला दैविक स्वभाव से बनता है। அவன் பரலோகத்தில் நம்மளுக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அவன் வீடு அவன் எந்த ஒரு கல்லுனாலையும் கட்டப்படல, நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஏற்படுகிற ஆவிக்குரிய சுபாவத்தினால கட்டப்படுகிறது. ये आत्मिक दैविक स्वभाव अगर हमारे अंदर दिखाई नहीं देगा, हमारे स्वर्ग का घर बन के तैयार नहीं हो रहा है। இந்த ஆவிக்குரிய சுபாவம் நமக்கு காணப்படலனா அவன் இந்த அவன் பரலோகத்தில் கட்டப்படுகிற வீடு நமக்கு காணப்படாது. इसलिए ये आत्मिक स्वभाव को बनाने के लिए हर दिन प्रार्थना में प्रभु के संगति में आकर बने रहना है। அதனால தான் இந்த ஆவிக்குரிய சுபாவத்தை நம்ம அவன் வளர்த்துக்கொள்ள அவன் தேவனுடைய சமூகத்துல ஒரு நாள் வரணும். यीशु मसीह दुनिया में रहने के समय एक पिता के घर के विषय में बातें किया है। இயேசு இந்த உலகத்துல வாழும்போது ஒரு பிதாவுடைய வீடை பத்தி அவர் சொன்னார். योना रचित सुसमाचार 14 का दूसरा वचन कहता है, யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 14 का 2 वचन कहता है, 14 வசனம், मेरे पिता के घर में बहुत से रहने की स्थान है। என்னுடைய தகப்பனுடைய தகப்பன் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. और यदि ना होते तो मैं तुमसे कह देता था, यदि இல்லாவிட்டால் நான் சொல்லியிருப்பேன், क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने जा रहा हूँ। ஏன்னா நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். जब तक वो जगह तैयार हो जाएगा, वापस मैं आकर तुमको लेके जाऊंगा, जहाँ पर मैं रहूंगा तुम भी मेरे साथ रहेंगे। அந்த இடம் ஆயத்தப்பட்டதால நான் வந்து உங்களை கொண்டு செல்வேன், நான் எங்க இருக்கேனோ அங்க நீங்களும் இருப்பீங்க. मतलब यीशु मसीह एक वायदा देके जा रहा है, आपके लिए मेरे लिए स्वर्ग में एक भवन बना रहा है। அப்படி என்றால் தேவன் ஒரு அவன் இயேசு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து செல்கிறார், பரலோகத்தில் அவர் ஒரு வீடை உங்களுக்காக கட்டி கொண்டிருக்கிறார். बाइबल स्पष्ट रीति से कहता है स्वर्ग का घर, आपका घर, मेरा घर कैसे बनता है, बाइबल ऑलरेडी बोल चुका है। பைபிள் முதலாகவே எல்லாவற்றையும் அவன் சொல்லிவிட்டது, எப்படி நம்மளுடைய வீடு பரலோகத்தின் வீடு எப்படி கட்டப்பட போகுது என்று. किसी भी बिल्डर को खाली जमीन दे दो, बिल्डिंग बनने से पहले, अपार्टमेंट बनने से पहले वो बोर्ड बना के खड़ा कर देता है। எந்த ஒரு பில்டருக்கும் ஒரு அவன் வெறுமையான ஒரு நிலத்தை கொடுத்து விட்டால் அவன் ஒரு நல்ல டிசைன் பண்ணி அதை எப்படி இருக்கும் என்று காண்பிப்பார். आपके स्वर्गीय पिता, मेरे स्वर्गीय पिता आपके लिए मेरे लिए एक सुंदर भवन बनाने के लिए गया है, और जब घर बन जाएगा आकर आप पर मुझे लेके जाएगा। பரலோக தகப்பன் ஒரு அமேன் ஒரு பரலோகத்தில் வீட்ல கட்ட வைக்கிறார், கட்டி முடிந்த பிறகு உங்களை இனியும் கொண்டு செல்ல போகிறார். ये घर एक दैविक स्वभाव से बनता है। இந்த வீடு வந்து ஒரு தெய்வீக ஒரு சுபாவத்தில் கட்டப்படுது. ये स्वर्ग में घर कैसे बनता है? பரலோகத்துல இது எப்படி கட்டப்படுகிறது? भजन संहिता 122 का 3 वचन अगर पढ़ेंगे तो, அமேன் சங்கீதம் 122 அதோட 3வது வசனத்தை படித்தால், हे यरूशलेम तू ऐसे नगर के समान बना है जिसके घर एक दूसरे से मिले हुए हैं। எருசலேமே நீ இப்படியாக கட்டப்பட்டால் உன்னுடைய வீடுகள் ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது. परमेश्वर का घर एक दूसरे से मिले हुए बनता है। ஆண்டவருடைய வீடு ஒன்றோடு ஒன்று இணைந்து கட்டப்படுகிறது. वो अपार्टमेंट के समान नहीं बनेगा, அது அபார்ட்மெண்டை போல அல்ல, वो बंगलो के समान नहीं बनेगा, அது ஒரு பங்களோவை போல அல்ல, वो एक पर्टिकुलर वा इंडिपेंडेंट के घर जैसे नहीं बनेगा, ஒரு தனியாக இருக்கிற ஒரு வீடை போல அல்ல. परमेश्वर आपके लिए मेरे लिए जो घर बन रहा है वो एक दूसरे से मिले हुए हैं। ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கட்டிக் கொண்டிருக்கிற வீடு அது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. तो आपका हृदय में, मेरे हृदय में एक सोच हमेशा उत्पन्न होना चाहिए, मेरा घर जो स्वर्ग में बन रहा है वो बंगलो के सिस्टम में नहीं बन रहा है, मिल के बन रहा है, मिले जुले हुए बन रहा है। அப்ப என்னோட இதயத்துல ஒரு யோசனை இருக்கணும், நான் எனக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வீடு வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிற வீடு. हाँ, तो उस मिले जुले के घर में प्रवेश करने के लिए, அந்த இணைந்திருக்கிற அந்த வீடுல பிரவேசிக்க, जिस घर को यीशु मसीह बना रहे उस घर में प्रवेश करने के लिए, எந்த வீடை இயேசு கட்டி கொண்டிருக்கிறாரோ அந்த வீடுல பிரவேசிக்க, ये धरती में हमारे जीवन में
एक मेल मिलाप का जीवन रहना चाहिए। இந்த பூமியில நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு ஐக்கியம் உண்டாகணும். हम जब हमारे बीच में एक मेल मिलाप रहेगा तब जाकर परमेश्वर को मिले जुले के घर में हम प्रवेश कर पाएंगे। நம்ம ஒருத்தர் கூட இணைந்திருக்கும் போது அந்த இணைந்திருக்கிற அந்த வீடுல நம்ம பிரவேசிக்க ये முடியும். चर्च में कैसे भी इंसान आकर बैठ सकता है। இந்த சபையில எந்த ஒரு மனிதனும் வந்து உட்காரலாம். हमारे घर में कोई भी चोर आकर बैठ सकता है। நம்ம வீட்டிலும் எந்த ஒரு திருடன் கூட வந்து உட்காரலாம். ऑफिस में कॉलेज में कैसे भी व्यक्ति जाकर प्रवेश करके निकल सकता है। ஆபீஸ்ல காலேஜ்ல எப்படி எந்த விதமான மனிதனும் போயிட்டு வரலாம். लेकिन परमेश्वर आपके लिए मेरे लिए जो सुंदर घर बना रहा है, ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காக கட்டி கொண்டிருக்கிற இந்த அழகான வீடு सब लोग जाके नहीं रहेंगे। எல்லாரும் போய் இருக்க போகிறது இல்ல. जो आपस में मेल मिलाप रखते वही व्यक्ति जाकर उस घर में प्रवेश करेगा। யார் ஒருத்தரோடு ஐக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்க போய் பிரவேசிப்பாங்க. आयुब में एक वचन सुंदर रीति से लिखा है, யோபின் புத்தகத்துல இப்படி அழகாக ஒரு வசனம் तू இருக்கிறது. परमेश्वर से मेल रख तुझे शांति मिलेगी। நீ தேவனோடு ஐக்கியமா இருக்க இரு, அப்ப உனக்கு சமாதானம் तू கிடைக்கும். परमेश्वर के साथ मेल मिलाप रखेगा तो तुझे शांति मिलेगी। நீ தேவனோடு ஐக்கியமா இருந்தால் உனக்கு சமாதானம் तो கிடைக்கும். हमारे जीवन में उस शांति को प्राप्त करने के लिए अर्थात उस विश्राम को प्राप्त करने के लिए நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள उस मिले जुले के घर में प्रवेश करने के लिए அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற அந்த வீடுல பிரவேசிக்க ये धरती में हम 4 लोगों से अच्छा रिश्ता रखना चाहिए। இந்த பூமியில நம்ம 4 நபர்கள்ட்ட வந்து சரியான உறவை வைத்துக் கொள்ளணும். वचन बोलूंगा तो लंबा होगा लेकिन मैं बोलते जाऊंगा आप सबको समझ आ जाएगा। प्रेज लॉर्ड। ஆமென். நான் வசனத்துல ரொம்ப நேரம் நான் சொல்ல உங்களுக்கு புரிந்து கொண்டே இருக்கும். उस मिले जुले के घर में पिता बनाने वाला घर में पिता के भवन में बहुत सारे रहने की स्थान है। उस स्थान में प्रवेश करने के लिए हमको पहले परमेश्वर के साथ एक अच्छा रिश्ता रखना चाहिए। அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற வீட்ல தேவன் கட்டியிருக்கிற வீட்ல முதலாவது நம்ம தேவனோட நல்ல ஐக்கியத்துல இருக்கிறவங்க பிரவேசிக்க उस मिले जुले के घर में प्रवेश करने के लिए परमेश्वर से एक अच्छा रिश्ता रखना चाहिए हम लोग। அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற வீட்ல பிரவேசிக்க முதலாவது தேவனிடத்துல நல்ல ஒரு உறவை வைக்கணும். बाइबल कहता है जो व्यक्ति परमेश्वर से अच्छा रिश्ता रखता है वो कभी शरीर में नहीं मरेगा, वो जीते जी परमेश्वर की नगर में उठाया जाएगा। ஆமென். பைபிள் சொல்கிறது ஓ தேவனோட நல்ல ஐக்கியமா இருக்கிற மனிதன் வந்து சரீரத்தை மரிக்க மாட்டான், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் தேவனோட. उदाहरण के लिए हनोक परमेश्वर के साथ साथ 300 साल जिंदा जीवित रहकर चलता गया, वो कभी शरीर में नहीं मरा, परमेश्वर उसको उठा ले लिया। அவன் உதாரணத்துக்காக ஏனோக்கு வந்து 300 வருடம் வாழ்ந்து அவன் சரீரத்தை மரிக்கப்படவில்லை, தேவன் எடுத்துக்கொண்டார் அவனை. हनोक के भी दुनिया में कई प्रकार की परिवार की संपर्क था होगा, ஏனோக்கின் வாழ்க்கையில கூட अनेक உலகக்க பிரகாரமான காரியங்கள் सेवा करता होगा, அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். परिवार का ख्याल रखता होगा, அவன் தன்னுடைய வீட்டை सारे काम करता था होगा। அவன் எல்லா வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ये सारे काम करते करते भी परमेश्वर के साथ साथ चलता था। இந்த எல்லா வேலைகளை செய்து கொண்டு அவன் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். आप कुछ भी करिए परमेश्वर के साथ पहला रिश्ता हमेशा बनाए रखते रहना। நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, முதலாவது அவன் உறவை தேவனோடு கூட எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்க. परमेश्वर के साथ रिश्ता रखने वाला व्यक्ति धरती पर कभी भी अपना शरीर को मृत्यु शरीर नहीं देखेगा, जीते जी हनोक के समान उठा लिया जाएगा। தேவனோடு கூட உறவை வைக்கிற மனிதன் சரீரத்தை மரித்து போக மாட்டான், தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவான். इसलिए आप पर में हनोक के समान परमेश्वर के साथ साथ चलने वाला एक आदत को बनाने के लिए इस प्रकार की प्रार्थना की सभा में आकर पवित्र आत्मा से एक होकर हम जीवन बिताना चाहिए। அதனால நம்மளும் ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் நான் இப்படிப்பட்ட ஜெப சபையில வந்து தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளணும். हनोक परमेश्वर के साथ साथ चला, ये धरती पर से उठा लिया गया। ஏனோக்கு அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான், இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். साथ में चलने के लिए एक आत्मा जरूरत है। சேர்ந்து அவன் நடப்பதற்கு ஒரே மனம் தேவை. हाँ, प्रभु के साथ हमारा एक मन होना चाहिए। தேவனோடு கூட ஒரு மனம் இருக்கணும். अगर हमारे यीशु का क्रूस को देखेंगे तो நம்ம இயேசுவோட சிலுவை பார்த்தால் वो टेढ़ा मेढ़ा नहीं है, அது வந்து அது கோணலாக இல்ல, அது वो ऐसे ऐसे क्रॉस है, बस सीधा सीधा क्रॉस है। அது நேராக இப்படி கிராஸ் ஆக நேராக उस क्रॉस को अगर हम देखेंगे, जैसे पिछले समय में पास्टर जी बोल रहे थे, वो एक जुआ के समान है, एक जुआ के समान है। அந்த சிலுவை பார்த்தால் ஒரு நுகத்தை போல அது பார்க்கிறதுக்கு இருக்கும். அது एक जुआ को अगर दूसरे साइड बेल रखते तो और दूसरा साइड बेल होना चाहिए, दोनों बराबर होना चाहिए। அந்த நுகத்துல வந்து ஒரு பக்கம் ஒரு மாடு இருந்தா இன்னொரு பக்கம் இன்னொரு மாடு இருக்கும், அப்பதான் கரெக்ட்டா அது तब जाकर समान से चल सकता है।
அப்பொழுதுதான் அது ஒரே மாதிரி அது போக முடியும். दुख हो, तकलीफ हो, कष्ट हो, सुख हो, आनंद हो, कुछ भी हो, परमेश्वर के साथ साथ हम चलना चाहिए, चाहे किसी भी परिस्थिति में. கவலை இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் தேவனோட கூட நம்ம ஒரே சேர்ந்து நம்ம நடக்கிறவங்களா இருக்கணும். एफ्रेम को चलना नहीं आता था, उनको बाइबल कहती है. एफ्रेम को चलना नहीं आता था. एफ्रेम இப்ராஹிம்க்கு வந்து அவன் சரியாக நடக்க முடியாம இருந்தான். एफ्राइम को चलना नहीं आता था, बोलना नहीं आता था. இப்ராஹிம் வந்து சரியாக நடக்க தெரியாம இருந்தாலும் அவன் சொல்ல முடியாம இருந்தான். लेकिन एफ्राइम को परमेश्वर गोद में उठाकर चलाया बोल के कहता है. ஆனா இப்ராஹிம் தேவன் வந்து அவர் தூக்கி நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். तो एक बार क्या बोलता है एफ्राइम? ஒரு தடவை இப்ராஹிம் இப்படியாக சொன்னான், मुझे आगे जाना है यीशु. நான் எனக்கு முன்னாடி போகணும் இயேசு. लेकिन यीशु बोलता है तू किसी भी परिस्थिति में जाएगा ना, मैं तेरे साथ रहूंगा. ஆனா இயேசு சொன்னார், நீ எந்தவித சூழ்நிலை போனாலும் நான் உன்னோட கூட இருப்பேன். अभी दोनों नदी के किनारे में जा रहे, यीशु और एफ्राइम दोनों चल के जा रहे. இப்போ ரெண்டு பேரும் வந்து இயேசு இப்ராஹிம் வந்து நதி ஓரமாக சென்று கொண்டிருக்கிறாங்க. हम सबको मालूम यीशु कभी झूठ नहीं बोलते. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டார். यीशु क्या बोला था? तेरे दुख में, तेरे तकलीफ में, तेरे कष्ट में, तेरी मुसीबत में, तेरी हर परिस्थिति में मैं तेरे साथ साथ चलूंगा, कभी तुझे अकेला नहीं छोड़ूंगा बोला था. இயேசு சொல்லியிருந்தார், உன்னுடைய கவலையில, உன்னுடைய துக்கத்துல, உன்னுடைய பாடுகள்ல நான் உன்னோட கூட இருக்கேன், என்னைக்குமே நீ தனியாக இருக்க மாட்டேன் என்று இயேசு சொன்னாங்க. लेकिन एफ्राइम और यीशु चलने के समय एक भयंकर तकलीफ के समय आया, बड़ा कष्ट का समय आया. ஆனால் இயேசுவும் எப்ராஹிமும் ஒன்றாக சேர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது அவன் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தது. ये समय में यीशु मसीह दिखाई नहीं दिया एफ्राइम को. இந்த சூழ்நிலையில இயேசு இப்ராஹிம் வந்து இயேசுவை பார்க்க முடியல. एफ्राइम कैसे भी उस कष्ट का स्थान को पार करके, एक कष्ट का स्थान को पार करके थोड़ा आगे बढ़ गया. எப்படியோ அந்த கஷ்டமான சூழ்நிலையை அவன் தாண்டி அவன் கொஞ்சம் முன்னேறி வந்தபோது उस समय यीशु दोबारा आया. அந்த நேரத்துல இயேசுவா திரும்ப வந்தாங்க. एफ्राइम पूछ रहा है, எப்ராஹிம் வந்து கேக்குறான், आपने बोला था दुख में, तकलीफ में, कष्ट में साथ दूंगा बोला था, इतना तकलीफ के समय किधर गायब हो गया था? நீங்க சொன்னீங்க துக்கத்துல பாடுகள்ல நான் கூட இருப்பேன், இந்த நேரத்துல எங்க போயிருந்தீங்க நீங்க? तो यीशु ने उनसे कहा है, அப்போ இயேசு அவனிடத்துல சொன்னாங்க, मैं तेरे साथ साथी था. நான் உன்னோட கூட தான் இருந்தேன். एफ्राइम मानता नहीं है. எப்ராஹிம் हम कई बार सच्चा यीशु आकर प्रमाण करेगा तभी हम सुनते नहीं है. நிறைய நேரம் நிஜமாக இயேசு வந்து சொன்னா கூட நாம நம்புவதில்லை. यीशु बोल रहे मैं तेरे साथ था. இயேசு சொல்லுகிறாங்க, நான் உன்னோட கூட தான் இருந்தேன். लेकिन एफ्राइम सुनता नहीं है. ஆனா எப்ராஹிம் அவன் கேட்கல. அத एफ्राइम पूछ रहा है, எப்ராஹிம் கேக்குறான், अगर यीशु तू मेरा साथ था है तो ஏசப்பா நீங்க கூட இருந்தீங்க என்றால், इधर तो दोनों का पांव का चिन्ह इधर तक है. இதுவரைக்கும் ரெண்டு பேருடைய பாதப்படிகள் இருக்குது. लेकिन जिस समय मेरा तकलीफ हुआ यहाँ पर मेरा ही अकेले का पांव का चिन्ह है, तेरा दिखाई नहीं दे रहा यीशु अप्पा. ஆனா எங்க நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் அங்க என்னோட பாதம் மட்டும் தான் இருக்குது, உங்களுடைய அடிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. यीशु ने उनको बोला, அப்ப இயேசு சொன்னாங்க, एक बार तेरा पांव है कि नहीं मेजरमेंट करके देखो. ஒரு தடவை பாரு, நீ உன்னோட கரெக்ட்டா உன்னோட கால் தான் அதை மெஷர் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. एफ्राइम क्या बोल रहा है? இப்ராஹிம் என்ன சொல்லுகிறான், नहीं तो चला मेरा ही पांव मेजरमेंट क्या करने का जीसस? நான் மட்டும் தான் நடந்தேன், அதை எதுக்கு நான் வந்து அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் यीशु இருக்குது? ने दोबारा बोला, एक बार तू मेजरमेंट करके दे. இயேசு திரும்ப சொன்னாங்க, நீங்க ஒரு தடவை அதை வந்து அளந்து பாரு. ठीक है बोलकर उसने पांव का चिन्ह में मेजरमेंट किया. அத சரி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பாதத்துக்குள்ள அந்த அடிகளை வந்து उस पांव का चिन्ह एफ्राइम का नहीं था. हालेलुया. பாதப்படிகள் வந்து அது எப்ராஹிமோடது இல்ல. ये पांव का चिन्ह किसका था? அந்த பாத அடிச்சுவடுகள் यीशु मसीह का था. இயேசுவோடது இருக்குது. तो एफ्राइम पूछ रहा है, எப்ராஹிம் கேக்குறான், अगर ये पांव का चिन्ह मेरा नहीं तो मेरा पांव का चिन्ह किधर गया? இந்த அடிச்சுவடுகள் என்னோடது இல்லன்னா என்னோட அடிச்சுவடுகள் எங்க? होशे 11 का 3 वचन कहता है, ஓசேக்குள்ள அமை 11:3 இப்படியாக சொல்கிறது. होशे 11 का 3 वचन कहता है, ஓசே 11:3 இப்படியாக சொல்கிறது, मैं ही एफ्राइम को पांव पांव चलाता था और उनको गोद में लिए फिरता था. ஆனா இப்ராஹிம் வந்து நான் தூக்கி கடந்து சென்றேன் என்று எழுதியிருக்கிறது. एफ्राइम को गोद में लेकर उठा कर चलता था परमेश्वर. இப்ராஹிம் வந்து தேவன் வந்து தூக்கி அவர் நடந்து சென்றார். हमारा यीशु दुख तकलीफ कष्ट में हमको चलने नहीं देगा, हमको उठा लेगा और खुद उस दुख तकलीफ में चलेगा. நம்முடைய இயேசு வந்து துக்கங்கள் கஷ்டங்கள் நேரத்துல
நம்மளை நடக்க விடுவதில்லை, அவர் நம்மை தூக்கி நடப்பார் அவர். अभी बच्चे को कंधे में लेके उठा के चले गए तो थोड़ा हिलेगा कि नहीं? இப்போ அவன் ஒரு குழந்தையை நம்ம தூக்கி நடக்கும்போது கொஞ்சம் அது ஆடுமா இல்லையா? बच्चा थोड़ा हिलेगा कि नहीं? அந்த குழந்தை கொஞ்சம் ஆடுமா இல்லையா? उतना हिलने से हमको टेंशन है, कितना दुख लग रहा है। அந்த ஆடுகிற அந்த அசைவு நிமித்தமா நமக்கு துக்கங்கள் लेकिन அதிகமாகிறது. यीशु हमको उठा के चल रहा ஆனா है। இயேசு நம்மை தூக்கி கொண்டு செல்கிறார். इसलिए आप परमेश्वर के राज्य में जाने के लिए परमेश्वर के साथ संग चलेंगे तो दुख में तकलीफ में यीशु हमको उठा के चलाएगा। நம்ம தேவனுடைய சமூகத்தில் போவதற்கு நம்ம தேவனுடைய நடந்தால் இயேசு நம்மை தூக்கி கொண்டு செல்வார். उससे मेल रखो, वो आपको शांति देगा। அவரோடு ஐக்கியமா இருங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை उससे கொடுப்பார். चलो, आपका दुख में वो साथ देगा। அவரோட கூட நடங்க, அவருடைய துக்கங்களிலே உங்க கூட இருப்பாங்க. हनोक का परमेश्वर, नोह का परमेश्वर, अब्राहम का परमेश्वर आपका और मेरा भी परमेश्वर है। ஆமென். ஏனோக்கின் தேவன், ஆமென். நோவாவின் தேவன், எப்ராயிமின் தேவன், இங்க நம்மளுடைய தேவனா இருக்கிறார். दूसरा, परिवार के साथ भी हमारा अच्छा मेल मिलाप रहना चाहिए। அடுத்து நம்மளுடைய குடும்பத்தோட கூட நல்ல ஐக்கியம் இருக்கணும். अभी आप लोग सब लोग परिवार परमेश्वर के साथ रिश्ता रखने के लिए बहुत आगे है। இப்போ நீங்க எல்லாரும் தேவனோட கூட உறவு வைக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி लेकिन வரீங்க. परिवार के साथ रिश्ता रखना मतलब कितना मुश्किल है। ஆனா அது ஆமென் குடும்பத்தோட ஐக்கியம் வைக்கணும்னா எவ்வளவு கடினமானது. हाँ, परिवार के साथ रिश्ता कैसे रखना? ஆமென் குடும்பத்தோட எப்படி உறவு வைக்கணும்? जो योशुआ कहता है, ஆமென். யோசேப்பு क्या சொல்லுகிறார்? मैं और मेरा घराना परमेश्वर का सेवा करेंगे। நானும் என் வீட்டாரும் தேவனை சேவிப்போம். परिवार अगर सेवा करना तो एक मन होना चाहिए। ஆமென். குடும்பம் ஆமென் ஊழியத்தை செய்யணும்னா ஒரு மனம் உண்டாகணும். एक मन नहीं तो परिवार सेवा नहीं कर पाएगा। ஒரு மனம் இல்லைன்னா குடும்பம் ஊழியத்தை செய்ய முடியாது. इसलिए हम परमेश्वर का उस मेले जुले के घर में प्रवेश करने के लिए हम परमेश्वर के परिवार के साथ एक अच्छा रिश्ता रखना पड़ेगा। அதனால நம்ம தேவனுடைய அந்த வீட்ல பிரவேசிக்க நம்ம குடும்பத்துல நம்ம நல்ல ஐக்கியம் வைக்கணும். तीसरा, यीशु और सेवक के साथ एक अच्छा रिश्ता रहना चाहिए। மூன்றாவது ஆமென் ஊழியக்காரர்களோட நல்ல ஒரு ஆமென் உறவு வைக்கணும். यीशु मसीह कहता है, मुझसे अलग होकर तुम कुछ भी नहीं कर पाओगे। இயேசுவா சொல்றாங்க, என்னோட என்னை அல்லாம நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. कितना अनुभव हो सकता, कितना ज्ञान हो सकता, पूरा रात मछली पकड़ेगा एक भी नहीं मिलेगा, लेकिन यीशु नाव में होगा तो ना पूरा नाव भर जाएगा। நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு, ஆனா நம்ம ராமுழு பிரயாசப்பட்டால் ஒரு ஆமென் மீனை பிடிக்க முடியாது. இயேசுவா இருந்தா நம்ம अनेक மீன்களை பிடிக்கலாம். हमारा परमेश्वर के साथ रिश्ता रखना, परिवार के साथ रिश्ता रखना और हमारे यीशु और सेवक के साथ भी अच्छा रिश्ता रखना। நம்ம ஆமென் தேவனோட கூட நல்ல உறவு வைக்கணும், குடும்பத்தோட இயேசுவோட கூட ஊழியக்காரங்களோட நல்ல உறவை நம்ம வைக்கணும். और चौथा, पौलुस कहता है प्रेरितों के काम में समाज के साथ, परमेश्वर के सामने, लोगों के सामने मेरा विवेक को मैं हमेशा शुद्ध रखता हूं। ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்படியாக பவுல் சொல்கிறார், ஆமென். இந்த சமுதாயத்துல நான் இந்த மனிதர்கள் மத்தியில நான் என்னோட ஆமென் நம்ம ஞானமாய் நான் நடந்து கொள்வேன். जब हम शुद्ध विवेक को रखेंगे, उस मिले जुले के घर में प्रवेश कर पाएंगे। நம்ம புத்திவானா நடந்து கொண்டு நம்ம அந்த ஆமென் வீட்டில் நம்ம பிரவேசிக்க अभी ये चारों भाग हम अच्छा है, இப்போ இந்த நாலு காரியங்களும் நல்லா இருக்குதுன்னு யோசிங்க. इसको संभालना चाहिए अंत तक। இத நம்ம கடைசி வரைக்கும் இந்த உறவை கடைபிடிக்கணும். बाइबल कहता है, பைபிள் இப்படியாக சொல்லுது. आयुब के पुस्तक 41 का 16 और 17 वचन कहता है, யோபு ஆமென் 41 16 17 இப்படியாக சொல்லுது. आयुब 41 का 16 और 17 कहता है, तुम्हारा रिश्ता में वायु नहीं प्रवेश करना चाहिए। ஆமென். உங்களுடைய உறவுல எந்தவித ஆமென் பிரிவினையும் வரக்கூடாது. वायु कात उल्ले अरुमटा ஆமென். காத்து உழுக்க அந்த உறவுல எந்தவித காத்தும் உழுக்க हमारा रिश्ता में वायु नहीं घुसना चाहिए। நம்மளுடைய உறவுல கூட எந்த ஒரு காத்து உழுக்க வரக்கூடாது. कात एपड़ी और इसको मालूम नहीं पड़ता। காத்து எப்படி உழுக்க வரும்னு யாருக்குமே தெரியாது. सोमापदेश 11 का 5 कहता है, माँ के पेट में हड्डी कैसे बढ़ता है किसको मालूम नहीं है। अंधकार शैतान का हवा कैसे आएगा किसको मालूम नहीं पड़ेगा। பிரசங்கில ஆமென் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தாயின் கருவில எப்படி எலும்பு உருவாகுது யாருக்கு தெரியாது. அதே மாதிரி காத்து எப்படி வருகிறது யாருக்கும் தெரியாது. ये हवा को हमारे जीवन में आने नहीं देना। இந்த காற்றை நம்ம ஆமென் வாழ்க்கையில ये हवा आएगा तो दिमाग को तोड़ेगा, परिवार को तोड़ेगा, कलीसिया को तोड़ेगा, सारे रिश्ता को तोड़ेगा, मेल मिलाप के घर में प्रवेश नहीं कर पाएगा। ஏன்னா இது வந்துட்டா இது எல்லா உறவுகளையும் அது உடைக்கும். தேவனுடைய வீட்டுல பிரவேசிக்காத விடாது. समय हो रहा है परमेश्वर के राज्य में जाने के लिए मेल मिलाप चाहिए, पर हवा को जगह नहीं देना चाहिए। ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆமென் ஐக்கியம் வேண்டும்.
எந்தவித பிரிவினைகள் உண்டாகக்கூடாது. मेरे प्यारे प्रभु के लोग हमारे जीवन में एक अच्छा सा रिश्ता रखना है। ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு உறவை நம்ம வைக்கணும். पिता पुत्र पवित्र आत्मा के साथ हमारा सहभागिता रखना है। ஆமென். பிதா, ஆமென், குமாரன், பரிசுத்த ஆவியோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைக்கணும். इस सहभागिता में किसी प्रकार की वायु को स्थान नहीं देना। இந்த ஆமென் ஐக்கியத்தை எந்தவித பிரிவினைக்கு இடம் வைக்காதீங்க. हाँ, वायु को स्थान नहीं देना। எந்தவித காற்றுக்கு இடம் கொடுக்காதீங்க. ये वायु हमारे जीवन में तोड़फाड़ कर सकता है। இந்த காற்று நம்மளுடைய வாழ்க்கையை உடைக்க முடியும். हमको अलग अलग कर सकता है। நம்மளை தனித்தனியாக பிரிக்க முடியும். हमको परमेश्वर के भवन में प्रवेश करने में रुकावट बना सकता है। நம்மளுடைய ஆமென் தேவனுடைய சமூகத்தை பிரவேசிக்கிறதுக்கு ஒரு தடையாக हम हमेशा परमेश्वर के साथ रिश्ता रखते हुए उस पवित्र नगर में प्रवेश करना நம்ம चाहिए। எப்பொழுதும் தேவனோட ஐக்கியத்தை வைத்து அந்த பரிசுத்த நகரத்தில் நாம ये பிரவேசிக்கணும். वचन से प्रभु हम सबको आशीष करें। இந்த வசனத்தின் மூலமா நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु के नाम की स्तुति हो। அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise God.